அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றையின் உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பദ്ധதி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடித்து உருவாக்கிய எங்கள் குருநாதர் உயர்திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை போற்றியும் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னாக்க, என்கிட்ட வந்த ஒரு ஜாதகரோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணலான் இருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த ஜாதகர் வந்து உட்காந்துட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டுட்டு நான் போட்டு பார்த்த உடனே இந்த ஜாதகர் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கு அவங்க கிட்ட, இந்த மாதிரியான கேள்விக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சேன். அது என்னன்னாக்க, இந்த ஜாதகர் ஒரு நோய், கடன், வம்பு, வழக்கு அந்த மாதிரியான பிரச்சனையில ஓடிட்டு இருக்கும். வருமானம் சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் இருக்கும். குழந்தைகள் பற்றிய கேள்விகள் இருக்கும். என்ன தொழில் பண்ணலாங்கிற ஒரு மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சு அவங்க கிட்ட பேசினேன். அவங்களும் ஆமாங்க, இதே மாதிரியான கேள்விக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஓகே, அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டு, அப்படின்னா ஒன்றும் கரெக்ஷன்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த ஜாதகம் அவங்க முன்னாடி ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நான் பேசினேன். ஸோ நான் என்ன பேசியிருக்கேன், என்ன அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு அவங்க கேள்விகளுக்கு என்ன விடை சொன்னேங்கிறது தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க இந்த ஜாதகத்தில் போகலாம். தேங்க்யூ. இப்போ பாருங்க, இந்த ஜாதகர் அவரோட ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம். இப்போதைக்கு அவருடைய வயதின் லக்னம் சிம்ம லக்னம் போயிட்டு இருக்கு. ஸோ சிம்ம லக்னம் நமக்கு தெரியும். இந்த லக்னத்தோட அதிபதி சூரியன். அவர் 6ஆம் வீட்டில் 6வது பாவகத்தில் உட்கார்ந்துருக்காரு. 6வது பாவகம்னா நமக்கு தெரியும், நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவர் சனியோட வீட்டில் உட்கார்ந்துருக்காருனாக்க கேட்கவே தேவையில்லை, நிச்சயமா பிரச்சனை உண்டு பண்ணிடுவாருன்ட்டு நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமான ஏஎல்பியோட இந்த ஏஎல்பி இந்த ஏஎல்பி 10 வருஷம் இருக்கும் இந்த சிம்ம வீட்டில். ஸோ அந்த 10 வருஷம்க்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இவங்களுக்கு மகம் 3 என்கின்ற நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. மகம்ங்கிறது கேது. கேது பகவான் 5ல, ஏஎல்பில இருந்து 5ல உட்கார்ந்துருக்காரு. சூரிய பகவான் 6ல இருக்கிறதுனால இவங்களுக்கு மேல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா 6ஆம் பாவகம் நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்குங்கிறது தான். ஸோ நான் நோய் பத்தி இருக்கும் அப்படின்ட்டு மேல் வயிறு பிரச்சனைன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அவங்க வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போதைக்கு வருமானம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. எதுக்குன்னா சனி பகவான் 6வது வீட்டுல இருக்கிறவர் 2வது வீட்டுல இருக்காரு. அதனால வருமானத்துல கூட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன ஆய்வு பண்ணேன்னாக்கா, பாருங்க, ஏஎல்பி லக்னாதிபதி 6ல இருக்காரு, நமக்கு எல்லாம் தெரியுது. இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் 6க்கு 8 மாதிரி போயிட்டு இருக்கு. 6க்கு 8னாலே ஜாதகர் ஒரு சரியான மனநிலையில இருக்க மாட்டாங்க. குழப்பத்திலே இருப்பாங்க. கணவர்கிட்ட, குடும்பத்தினர்கிட்ட எரிஞ்சு விடுவாங்க. கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் இருக்கும். ஸோ அது அந்த ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 10 வருடம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த 10 வருடத்துல நட்சத்திர புள்ளிகள் எப்படி நகர்தோ அது பொறுத்து மாறும். ஒரு 10 வருஷம்னாக்கா என்டையர் 10 வருஷம் அதே மாதிரி இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, தெரியுதா? நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது, தன்மைகள் மாறும்போது, நட்சத்திர பொறுத்து தன்மைகள் மாறும்போது கூட அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும். ஸோ இப்போதைக்கு கேது போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மேல் வயிறு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம 2, 11 ஆதிபத்தியம் பெற்ற புதன் கூட 6ல உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா இந்த மேல் வயிறு பிரச்சனை ஒரு விகாரமா போயிட்டு இருக்கு. அவங்க கூட சொன்னாங்க, வாரத்துக்கு 3 நாள் நாங்கள் ஆஸ்பத்திரியில் தாங்க இருக்கோம், அந்த மாதிரி தானே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராகுங்கிறது விரிவாக்கம், அதாவது விரிவு பண்ணிடும், ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணிடும், ஒரு அதிகமான ஒரு இதுவை பண்ணிடும். அதனால அந்த 6வது வீட்டில் இருக்கிற அந்த நோய் அந்த மயில் வயிறு பிரச்சனை விகாரமா போயிட்டு இருக்கு. அதனால அவங்க சொன்னாங்க, வாரத்துக்கு 3 நாள் ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் சரியா தான் இருக்கு. நான் சொன்னேன் வருமானம் சரியா இருக்காதுன்னு சொன்னேன். அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா, 3, 10 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் கூட இங்க 6ல தான் இருக்காரு. அப்படின்னா அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும்.
அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு சரியான ஒரு அவுட்புட், எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. என்ன இப்ப நான் கேது வந்து ஒரு ஒரு சுருக்குதல்ங்கிற மாதிரியான ஒரு 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 கேரக்டர் கொண்ட ஒரு 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 கிரகம். ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனை இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதே போல 4, 9 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வந்து 2ல இருக்காரு. அப்படின்னா நான் சொன்னேன், நீங்க வந்து கொஞ்சம் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு தொழில, அதாவது ரியல் எஸ்டேட் தொழில நீங்க ஏதாச்சும் இருந்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆமாங்க, என்னுடைய கணவர் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் இருக்காரு, நான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வேலை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு நீங்க அதாவது நாளுங்கிறது வந்து கூட்டு தொழில், அதாவது பிசினஸ் பார்ட்னர் மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். பட் வந்து இப்போதைக்கு வந்து கேது நட்சத்திரம் போட்டுட்டு இருக்கு 2வது பாவத்துல வந்துட்டு நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜான்வரி 2025 அப்புறம் நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க வந்து உங்க கணவரோட நீங்க வந்து இன்வால்வ் ஆகி அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா போகும். இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவங்களே உங்களோட லெவல்ல இருந்து நீங்க வந்து ஒரு லெவல் மேல கொண்டு போகலாம்ங்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வந்து கேது இருக்கிறதுனால, கேது அந்த ஒரு 2ஆம் பாகத்தினுடைய நட்சத்திர புள்ளியோட ஒரு அமைப்புல அடுத்த வருஷம் நீங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க பண்ணலாம், பட் பண்ணா கூட அது வந்து முயற்சி வந்து பண்ணலாம். நீங்க அது வந்து ரிசல்ட் கொடுக்கும்ட்டு எதிர்பார்க்க முடியாது. பட் அடுத்த வருஷம் ஜான் 2025 அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்க வீடு ஒண்ணு கட்டணும்னு இருக்கோம், அது எப்படி சாத்தியமான்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, 12ஆம் இடம்ங்கிறது வீடு, அந்த விரயம் இது வந்து சந்திரன் வந்து 4ல உட்கார்ந்துருக்காரு. அதனுடைய அதிபதி 4, இது வந்து அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 4ல இருக்காரு. அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல பணம் வந்து சிக்கிக்கிடுச்சு, அது வந்தாக்க நாங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்ப ஐயா முடியும்னு கேட்டாங்க. அது வந்து அடுத்த நட்சத்திரப்படி போகும்போது, அதாவது February 2026க்குள்ள உங்களுக்கு வந்து பணம் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வீடு கட்டுவீங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஸோ அது வந்து கட்டாயமா நடக்கும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான் இருக்கு இங்க. அதே மாதிரி 6, 7 ஆதிபத்தியம் கொன்ற சனி பகவான் வந்து 2ல இருக்காரு. அப்படின்னா அவருடைய கணவருக்கு வந்து பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நல்ல வருமானம் நல்லா தான் இருக்கு. 7. அதே போல குருவோட பார்வை கூட நல்லா விழுந்துட்டு இருக்கு. 1, 2, 3, 4, 5 குருவோட பார்வை இங்க விழுகுது. குருவோட பார்வை இங்க விழுகுது. அதாவது இவங்களோட 4, 9 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் இங்க இருக்கிறதுனால இவங்க வந்து அடுத்த நட்சத்திரங்களுக்கு போகும்போது இவர் வந்து கணவரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செவ்வாய் சனியோட பார்வைகள் கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதான் பண்ணும் இந்த ஜான்வரி 2025 அப்புறம். பட் உடல் உபாதைகள், அந்த மேல் வயிறு பிரச்சனை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்குன்னா வந்துட்டு லக்னாதிபதி 6ல உட்கார்ந்துருக்காரு, அதுவும் சனியோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஸோ கோச்சார சனி கூட இங்க இருக்கு. கோச்சார சனி இங்க இருக்கு. கோச்சார சனிக்கு 12ஆம் இடம்ங்கிறதுனால விரயம் ரொம்ப இருக்கு. அந்த நோயினால விரயம் கூட ரொம்ப இருக்கு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அதே டயத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சுப விரயம் கூட இருக்கு. அந்த வீடு கட்டுறது, அந்த மாதிரியான ஒரு சுப விரயம் கூட இருக்கு. February 2026க்குள்ள அது வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய ஜாதக ஆய்வு. இதுதான், இந்த கேள்விதான் அவங்க கேட்டாங்க. ஸோ நல்லபடியாக பதில் சொல்லி நான் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஸோ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் வரது பார்க்கணும்னாக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. என்னுடைய சேனலில் வர்ற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வாழ்க வளமுடன்.